ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஐட்டம்ஸ் ஆனால் ரொம்ப பாரம்பரியமான ஒரு பற்றி சொல்ல போகிறேன். ஆடி மாதத்தில் ஏன் கூழ் ஊற்றுறாங்க தெரியுமா? ஆடி மாதம்னாவே நம்ம நினைக்க வருவது அம்மன் கோவில், கூழ் ஊற்றுறது, முருங்கைக்கீரை, கருவாட்டு குழம்பு தான். ஆனால் இதெல்லாம் வெறும் சம்பிரதாயம் மட்டும் அல்ல. இதுக்கு பின்னாடி நம்ம முன்னோர்களுடைய ஆழமான அறிவு, ஆரோக்கியம், சிந்தனை இது எல்லாமே இருக்குது. ஆடி மாதம் அப்படின்றது கடும் வெயிலிருந்து மழைக்காலம் தொடங்குற ஒரு பருவம். இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு, நோய் தொற்று அதிகரிக்கும், வாய்ப்புண்ணு இருக்கிறதுனால அம்மன் அருளை வேண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் கூழ் படைச்சி அனைவருக்கும் வழக்கமாக இது உருவாக்கினாங்க. அதே நேரத்தில் ஒரு சத்தான உணவை அனைவருடனும் பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, இந்த உயர்ந்த எண்ணத்தை நோக்கி இந்த மரபு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குது. ஸோ இந்த ஆடி மாதத்தில் செய்யப்படும் இந்த கூழ் பெரும்பாலும் என்னென்னா கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, வரகு, குதிரைவாளி இது போன்ற சிறுதானியங்களில் தயாரிக்கப்படுகிறது. இந்த சிறுதானியங்களில் பார்த்திங்கன்னா லோ கிளைசிமிக் ஆசிட் இருக்கிறதுனால சர்க்கரையோடைய அளவு பார்த்திங்கன்னா குறைந்த அளவு தான் உயரும். இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் சாப்பிடலாம். மெயினாக சொல்லப்போனால் இந்த சிறுதானியங்கள் அது மட்டும் இல்லாமல் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்பர்ட்டி, கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, அயன் சத்து, கால்சியம், பல மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது செரிமானத்தை மேம்படுத்தவும், உடலுக்கு நீண்ட நேரம் சக்தி அளிக்கவும், இந்த சர்க்கரையை மெதுவாக உயரவும் இது உதவ பயன்படுது. இந்த கூழை இரவு முழுதும் என்ன பண்ணுறாங்க, புளிக்க வைக்கிறாங்க. புளிக்க வச்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க, புளித்த கூழை நமக்கு நெக்ஸ்ட் டே ஊற்றுறாங்க. இந்த புளித்த கூழில் பார்த்திங்கன்னா ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்கிறதுனால செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடலில் கால்சியம், அயன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சத்துக்கள் உடலில் நல்லா அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவுது. வெப்பமான காலத்தில் இது உடலுக்கு குளிர்ச்சியும் தருது. அது மட்டும் இல்லாமல் இந்த கூழோட முருங்கைக்கீரையும் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சிறந்த ஒரு உணவு அறிவியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, அப்புறம் அயன், கால்சியம், அப்புறம் ஃபைபர் கண்டென்ட்டு போல் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பல சத்துக்களும் இருக்குது. இதில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இரத்த சோகை, அதாவது அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கும் அந்த நோயை தடுக்கிறதுக்கு, எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு இது எல்லாமே உதவுது. அதோடு இந்த கருவாட்டு குழம்பு சேர்த்து சாப்பிட்றோம். இந்த கருவாட்டு குழம்பு ஏன் சேர்த்து சாப்பிட்றோம் தெரியுமா? வழக்கமாக இதில் இந்த கருவாட்டில் புரதச்சத்து அதிகமாக இருக்குது. அது கூட நிறைய காய்கறிஸை போடும்போது அந்த எல்லா வெஜிடபிள்ஸோடைய எல்லா நியூட்ரியண்ட்டும் நமக்கு எல்லாம் ஒரே குழம்புல நமக்கு கிடைக்குது. இந்த கூழோடக்கும் சக்தியும் கொடுக்கறதுனால, முருங்கைக்கீரை விட்டமின்களையும் தாதுக்களையும் வழங்குறதுனால, கருவாடு புரதச்சத்தையும் வழங்குது. இந்த மாதிரி 3 வகையும் சேர்த்து நம்ம முழுமையாக சத்தான உணவாக இது அமையுது. அதனால தான் நம்மளுடைய முன்னோர்களை உணவை வெறும் பசியை போக்கும் பொருளாக மட்டும் பார்க்கல. எந்த பருவத்தில் எந்த உணவை சாப்பிட்டா உடலுக்கு நன்மை கிடைக்கும் என்பதை அறிஞ்சு, அதோட பண்பாடு மற்றும் நம்மளுடைய வழிபாட்டோடு இணைஞ்சு நமக்கு ஒரு சிறந்த வாழ்க்கை முறையை கொடுத்து சென்றிருக்காங்க. ஸோ நம்ம ஆடி மாதத்தில் கூழ் மற்றும் ஊட்டுறதுனால என்னென்ன நன்மையும் தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது நம்மளுடைய மரபு, இது ஒரு பாரம்பரியம், அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஆரோக்கியம், நம்மளுடைய ஒற்றுமை, இயற்கையோடு இணைஞ்சு வாழறதுக்காக எல்லாமே ஒரு தமிழரோட பண்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக இது அமையுது. தேங்க்யூ. See you on another video.